எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆஸ்ட்ரோஸ்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு இல்லையா, ஒரு சென்டென்ஸ். ஸோ அது ஒரு சில நபர்களுக்கு கரெக்டாகவே பொருந்தி வரும். ஏன் கேட்குறப்போ, அவங்களுக்கு எதிரிகள்னு சொல்லிட்டு யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களே அவங்க எதிரிகளாக இருப்பாங்க. அவங்க பண்ணுற ஒரு சில விஷயங்களாலே பேக் ஃபயர் ஆகி அதுலேயே பெரிய சிக்கல்லாம் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளே ஒரு சில கிரக இணைவுகளோ ஒரு சில பிளானட் பிளானட் இருக்கிற இடங்களோ பண்ணி விட்டுருது. ஸோ இது நம்ம எப்படி ஜாதகத்தில் கண்டுபிடிக்கிறது, அந்த டைம் எப்போ வரும், அந்த டைம் வந்ததுனா நம்ம எப்படி ஒரு அவேர்னஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ யாருடைய ஜாதகத்திலேயாச்சும் லக்னம் லக்னாதிபதி இது ரெண்டு தான் மெயின். ஏன்னா லக்னம் தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிந்தனை செயல் மூளை எல்லாத்தையுமே சொல்கிறது. ஏன்னா அது தெளிவாக இருந்தால் தான் நம்ம எடுக்கிற டிசிஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அடுத்தவங்களுடைய சொல் பேசி கேட்டு நம்ம நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதுவே வீக்காக இருக்கிற பட்சத்தில் நம்ம எடுக்கிற முடிவுகள் எல்லாமே தப்பாக தான் போகும். ஸோ அதனால் இந்த லக்னம் லக்னாதிபதி ஓகேங்களா, ஃபஸ்ட்டு லக்னம் தான். லக்னத்தில் ஏதாவது பாவகிரகம் உட்காந்துருக்கு, சனி உட்காந்துருக்கு, இல்லைனா செவ்வாய் உட்காந்துருக்கு, இல்லை ராகு கேது உட்காந்துருக்கு. இந்த மாதிரியான பாவகிரகங்கள் இறந்து அதோடைய தசாபதிகள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லக்னத்தில் ராகு இருக்குது, அதோடைய ராகமகாதசை ஆரம்பிக்குதுன்னா ரொம்ப உஷாராயிடும். ஏன்னா ராகமகாதசை கிட்டத்தட்ட 18 வருஷங்கிறப்போ இந்த கேம்பிளிங்கு இந்த மாதிரி இந்த ஆன்லைன் கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அது ஸ்டாக் மார்க்கெட்டு இந்த மாதிரி விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு யாரோட பேச்சையும் கேட்காம போயிட்டு அமௌண்ட் கொண்டு அதில் போட்டு பெரிய லாஸ் ஆயிடும். ஸோ இதனால் லக்னத்தில் எந்த ஒரு பாவகிரகம் இருந்து அந்த கிரகங்களின் தசாபதியில் வரும்பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் அந்த மறைவு ஸ்தான அதிபதிகள் சொல்கிறாங்க இல்லையா, 6, 8, 12ஆம் அதிபதிகள். இந்த அதிபதிகள் லக்னத்தில் உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய தசாபதியில் வரப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 6ஆம் அதிபதி இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், கடன் தேவையெல்லாம் வாங்கிடுவாங்க, கடனை கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. 8ஆம் அதிபதி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், குருட்டுத்தனமாக போயிட்டு எங்கேயாச்சும் விழுந்து கைகளை உடச்சிக்கிட்டு அந்த மாதிரி சுற்றிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா அப்ஸ்காண்ட் ஆயிடுவாங்க. வெறியாதிபதி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஏதாச்சும் வகையில் இந்த கிரெடிட் கார்டு இதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா செலவு பண்ணிட்டே இருப்பாங்க. கடைசியில் லாக் ஆகிடுவாங்க. லாக் ஆகிட்டு அந்த கடனை கட்ட முடியாத எங்கேயாச்சும் ஓடி போயிடுவாங்க, இல்லை ஏதாவது பண்ணிடுவாங்க, இல்லை அவங்க இருக்கிற அசதி எல்லாமே ஜப்தி ஆயிரும். ஓகேங்களா. முக்கியமாக இந்த அஷ்டமாதிபதி லக்னத்தில் இருக்கிறனால இந்த கடன்லாம் வாங்கி இந்த சூசைட்லாம் பண்ணிக்கிறாங்களா, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறையா நடக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரியான 6, 8, 12ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலும் சரி, லக்னத்தில் பாவகிரகங்கள் இருந்தாலும் சரி, அந்த காலகட்டங்கள் வரும்பொழுது நிச்சயமாக அவர்கள் எடுக்கின்ற முடிவுகள் அனைத்துமே தவறாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கிறது. அதனால் அந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த மாதிரி தசாபதியில் வரப்போதா, லக்னத்தை எடுத்து பாருங்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரியான அந்த டைம் உங்களுக்கு வரப்போதா, நீங்கள் அலர்ட் ஆயிடணும். நீங்கள் எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் சரி, முடிவு எடுத்தாலும் சரி தப்பாக தான் 100% தப்பாக தான் போக போகுதுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களை கேட்டு நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. இதுக்கு விதிவிலக்குகள் நிறைய இருக்குது. அந்த விதிவிலக்குகள் நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, எப்படி சமாளிக்கலாம், எந்த மாதிரி விதிவிலக்குகள் தான் நீங்கள் தப்பிச்சிருவீங்கன்னு சொல்லிட்டு.